நெக்ஸ்ட்டு வேஸ்ட் பேண்ட் மார்க் பண்ணிடலாமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு 1.5 இன்ச் இருக்குது. ஸோ ஸ்லீவு ஆர்ம் பார்ட் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு பேக்கு ஃப்ரண்ட்டு ஒன்றா வச்சு மெஷர் பண்ணுங்கள். ஸோ ஊக் சைடு வந்து 2.5 இன்ச்சு இருக்குது. ஓகேவா? ஸோ கை சைடு வந்து 1.5, இந்த சைடு 2.5 இன்ச்சு இருக்குது. அகலம் லென்த்து வந்து 8.5 இன்ச்சு இருக்குது. ஸோ இப்போ இந்த மெஷர்மெண்ட்டுக்கு தான் நம்ம வந்து வேஸ்ட் பேண்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு 8.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறதுக்கு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் வேஸ்ட் பேண்ட் வந்து நீங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், அளவும் கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து 1 இன்ச்சு வந்து மடித்து தைக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு 2.5 இன்ச்சு சொன்னேன் இல்லையா? ஸோ 3 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணுறதுக்கும் சேர்த்து. இந்த சைடு 1.5 இன்ச்சு சொன்னேன், 2 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மார்க்கிங் மட்டும் வேஸ்ட் பேண்ட் வந்து பார்த்துக்கலாம். சென்டர் பாயிண்ட் கனெக்ட் பண்ணி இப்படி கனெக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு கிளாஸில் பார்க்கலாம்.